நன்றி. இந்த வாய்ப்பை அருளிய இறை மார்க்கத்துக்கும், பிரபஞ்சத்துக்கும், பேராற்றலுக்கும் நான் என்னுடைய நன்றியையும், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான இந்த வேலையில நம்ம உடலை பத்தி பேசுறப்ப, நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கி, அதை இயற்கை எப்படிலாம் சரி பண்ணுது? நம்மளை சுத்தியே நிறைய இருக்கு. நம்மளுடைய அறியாமையில அதை நம்ம தெரியாம விட்டுறோம். இப்ப ஒரு தொந்தரவு இருக்கு உடல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெயில் அதிகமாகுதோ, மழை அதிகமாகவோ, பனிக்காலம் அதிகமாகவோ, ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த சூழ்நிலைக்கேற்ப சில தாவரங்கள் முளைத்திருக்கும். நிறைய புது புது விஷயமா, சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அது அனைத்துமே மூலிகை தான். இறை என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு இப்ப ஏற்படுற இந்த தொந்தரவுக்கு இதுதான் மூலிகை அப்படின்னு சொல்லி காட்டு. அது நமக்கு மூலிகையா தெரியல. ஃபுல்லா தெரியறதுனால அது கழிவா போயிடுது. அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளுக்கு மருத்துவமா பயன்படும். அப்படி உள்ளதுதான் இந்த காய்கறி மருத்துவமும் அப்படின்றது. இந்த காய்கறிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அந்த பருவநிலைக்கு ஏத்த விளையக்கூடிய ஒரு காய்கறி. ஏன் அந்த பருவநிலைக்கு விளைய வைக்கிறாங்க? இறை இறை விளை விளை வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருவத்தை அந்த மாற்றங்கள பருவ மாற்றங்கள நம்மளுடைய உடல் சமாளிக்கணும். அதை எதிர்த்து நம்மள சரி செய்து கொள்ளணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்தந்த பருவத்துக்கு ஏத்த உணவுகள எடுக்க சொல்லி ஒரு விஷயம். இன்னொன்னு நம்ம இடத்துல நம்மள சுத்தி என்ன அந்த சீசன்ல விளையுதோ, அது சாப்பிடுறது நமக்கு ஒரு அற்புதமான செயல். அத தவிர்த்து இன்னைக்கு நெறைய விஷயங்கள தாண்டி போய் நம்ம என்ன பண்றோம்னா, வேற ஏதோ ஒரு ஏன்னா இப்ப இன்னொன்னு என்னாகும்னா, வெளிநாடுகள்ல தயாரித்த உணவுன்னு சொன்னா, ரொம்ப அத பெருமையா சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். நம்மளுடைய உணவ சொல்றதுக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வெட்கப்படுறாங்க. அத நெனச்சா நம்ம தான் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல இந்த இந்த நெறைய இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு சின்ன கதை. ஒரு கோழி கேட்டுச்சாம். என்னம்மா மனுஷங்களுக்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நமக்கு பேரே இல்லையேம்மா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப அந்த தாய் சொல்லிச்சாம், நீ செத்த பிறகு உனக்கு விதவிதமா வைப்பாய்ங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்த பிறகு பிணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் ஒரே ஒரு பேரு தான் அவங்களுக்கு. நம்ம செத்த பிறகு நெறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லைனாலும், உண்மையிலே அது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு நெறைய பேர் வச்சு, இன்னைக்கு விதவிதமா சமைச்சு, அ அத நம்ம உள்ள கொண்டு போறது. அது சைவமா இருந்தாலும் சரிதான், அசைவமா இருந்தாலும் சரி. சைவத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாலும், இன்னைக்கு நெறைய வெரைட்டீஸா சாப்பிடணும். அத மொத அந்த கலர் நம்மளுடைய சுண்டி இழுக்கிறது மாரி வைக்கணும். அடுத்ததா அந்த வாசம் இழுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய அத அதனுடைய டெக்கரேஷன் நம்மள ஈர்க்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர்றாங்க. இப்படி செய்யும்போது என்ன அப்படின்னா, ஏன் பழமையில எப்படி சமைச்சாங்க? சாதாரணமா ஒண்ணும் விதவிதமாலாம் யாரும் சமைச்சதே இல்ல மிந்திலாம் பார்த்தீங்கன்னா. ஏதாவது விசேஷ நாள்கள்ல தான் ஒரு 2, 3 வகைகள் வச்சு சாப்பிட்டாங்க. ஒரு சாதாரண மண்பானையில சாப்பாடு வச்சு, ஒரு காயோ, குழம்போ, இல்ல ஒரு ரசமோ, ஏதோ ஒரு விஷயங்கள வச்சுட்டு அன்னைக்கு அன்றாடம் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ ஒரு சத்துக்களாக இருந்தது. உடல வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான செயலா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே எது எடுத்தாலும் பத்தலன்னு சொல்லிட்டு இந்த சத்துக்கு அத சாப்பிடுங்க, இந்த விட்டமினுக்கு அத சாப்பிடுங்க, இந்த இதுக்கு இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படி எடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத சுவைப்படுத்தி, நீங்க அத மேம்படுத்தி நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து அதிகப்படியான அதுல என்னென்ன அஜினமோட்டோ சேர்க்கணுமோ, சாஸ் ஐட்டம் சேர்க்கணுமோ, வேற என்ன நட்ஸ் ஐட்டம் அதிகமா சேர்த்தோ, அத சுவை கூட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள செய்யணுமோ, அப்படி செஞ்சு மொத்தமா நம்மளுடைய உடல இரைப்பைய கெடுத்து, அடுத்து மலப்பைய கெடுத்து, மொத்தத்துல உடல் உறுப்புகள கெடுக்கக்கூடிய வேலைகள் நடக்கும்.
சரிங்களா? அப்ப உணவு எடுங்க. எடுக்கிற உணவ வந்து சாதாரணமா நம்மளுடைய முறைகள்ல எடுக்கும்போது வந்து எதுவுமே பாதிப்பு கிடையாது. இந்த உணவு ஆராய்ச்சின்னு போனோம்னா, அது நெறைய பெரிய விஷயம் பேசிக்கிட்டே போலாம். இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தவரங்காய். இது சில ஏரியால வந்து கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியால சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரைக்காய் மாரியே வந்து சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீண்டு குச்சி மாரி இருக்கும். பச்சை கலரா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஐயா சொல்லும்போது நெறைய வலி, வலி அப்படின்னு சொல்லி பேசுறோம்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு இயற்கை வலி நிவாரணி மருந்து இந்த காய் வந்து. பெயின் கில்லர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு நெறைய பெயின் கில்லர் போட்டுட்டு இருக்காங்க. தலை வலிக்குதா ஒரு பெயின் கில்லர். கால் வலிக்குதா ஒரு பெயின் கில்லர். குறுக்கு வலிக்குதா ஒரு பெயின் கில்லர். உடம்புல எந்த வலி வந்தாலும் அந்த வலிய வந்து கொஞ்ச நேரம் தெரியாம இருக்கணும். நான் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அந்த வலி என் மூளைக்கு தெரியும். வலி இருக்கும். அந்த வலி மூளைக்கு தெரியாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வச்சுக்கோங்க. அப்படி அந்த மாரி நெறைய வலி மாத்திரைகள் இன்னைக்கு நெறைய வலி மாத்திரைகள் போட்டோனே என்ன சொல்றாங்கன்னா, நாளடைவுல நீங்க வலி மாத்திரைகள் போட்டதுனால உங்களுக்கு சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது. இல்ல கட்டிகள் உருவாகி விட்டது. இல்ல வந்து கேன்சர் அப்படிங்கிற நோய் உருவாயிருச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயங்கள வந்து நெறைய நோய்களுக்கு வந்து பேர் வச்சு சரிங்களா? அப்ப இந்த அதுக்கும் இயற்கை குடுத்துருக்கு பாருங்களேன். இவ்ளோ வலிக்கு வந்து நீ மருந்துல வந்து தேடுறதுக்கு, உணவுலயே உனக்கு உன் கையில நான் வச்சிருக்கேன். அற்புதமான விஷயம். அப்படிங்கிறது தான் இந்த கொத்தவரங்காய். சீனி அவரக்காய், கொத்தவரங்காய் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பீன்ஸ் மாரியே தான். பீன்ஸ வந்து பச்சையா சாப்பிட்டா, லைட்டா ஒரு இனிப்போட ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி தான் இந்த கொத்தவரங்காவ நீங்க பச்சையா சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இனிப்பு, லைட்டா இனிப்பா இருக்கும். இன்னொன்னு இதுல அடங்குன ஒரு முக்கியமான சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து. புரதச்சத்தும், நார்ச்சத்தும் நெறைய அடங்கியிருக்கு. இன்னைக்கு புரோட்டீன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எடுக்குறாங்க. நெறைய கம்பெனிஸ்ல இருந்து எடுத்து வந்து புரோட்டீன் வேணும், புரோட்டீன் வேணும், புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரோட்டீன் வேணும் தான். அந்த புரோட்டீன் எடுத்துட்டு தேவையில்லாத ஜீரணமாகாத புரோட்டீன் எடுத்துட்டு, அது வேற ஒரு தொந்தரவா கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த நெறைய செய்யுது. சரிங்களா? அப்ப இந்த காயில பார்த்தீங்கன்னா, அந்த புரதச்சத்தும், அதோட வந்து நார்ச்சத்தும் புரதச்சத்து, நார்ச்சத்து நிறைஞ்சிருந்துச்சுன்னா, புரதம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடல்ல தேவையான செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்கும். நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல தங்கி இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். இது 2ம் நம்மளுக்கு நல்லா நடந்தாலே வந்து, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உடல்லே வந்து எந்த நோய்க்கும் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு செல்லாது. இருக்கிற நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள செய்யும். சரிங்களா? அப்படி ஒரு அற்புதமான காய் தான் இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் வந்து எங்க வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னா, நரம்பு மண்டலங்கள்ல தான் வேலை பார்க்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நரம்பு நரம்பு மூலமா தான் நம்ம மூளைக்கு சென்று வலிகள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த நரம்ப நீங்க வந்து இது பண்றக்கூடிய விஷயத்துக்கு தான் அந்த வலி மாத்திரைகள போடுறீங்க. அப்ப இந்த காய்கறிகள் எடுக்கும்போது, அந்த நரம்புகளுக்கு வந்து வலுப்பெற்று, வலிகள் இல்லாம நம்மளுக்கு வந்து வலிய குறைக்கக்கூடிய வேலைய செய்யும். இந்த காய வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ முத பச்சையா சாப்பிடணும். நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொத்தவரங்காய் எடுத்தா எனக்கு கேஸ் சேராது. வாயு உற்பத்தி ஆயிரும். எனக்கு கால் வலி கூடிரும். இல்ல வயிறு வலி கூடிரும். அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது தவறுதான விஷயம். தவறு அப்படிங்கிறத விட சில விஷயங்கள் சரியா தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத சமைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல என்ன அப்படின்னா வாயு உற்பத்தி ஆயிரும். புளிப்பு அதிகமாகி, வாயு உற்பத்தியாகி, அத வந்து உள்ள எடுக்கும்போது, உணவு எடுக்கும்போது, அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுது? வாயு தொந்தரவா மாறிடும். நம்ம சொல்றது பச்சையா சாப்பிடணும். பச்சையா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வாயு உற்பத்தி ஆகாது. வாயு உற்பத்தி ஆயிருந்தாலும் உடம்புல எங்க வாயு தேக்கம், அந்த காற்று வாயுங்கிறது காற்று. அந்த காற்று எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ, அங்கெல்லாம் நம்மளுக்கு வலி இருக்கு. சரிங்களா? காற்று தான் அந்த வலிய உணர்த்தக்கூடிய வேலை செய்யும். அந்த காற்ற வெளியேற்றி வலிய குறைக்கக்கூடிய வேலைய செய்றது இந்த கொத்தவரங்கா. இது பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் காலங்கள்ல அதிகமா நெறைய பேருக்கு வலி இருக்கும்.
அது வயிறு வலியா இருக்கும், இல்ல குறுக்கு வலியா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, தொடை வலி அப்படின்னு இருக்கும். இப்போ உள்ள கொஞ்சம் ரீசென்ட்டா நான் உள்ள கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு 40, 45 வயசு, 50 வயசு கிட்ட இருக்கிற அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் வர முன்னாடியே வந்து 1 வாரம் 10 நாள் முன்னாடியே குறுக்கு பகுதியில, இல்ல அந்த இடுப்பு குபக எலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில அதிகமா வலி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வாயு வந்து அங்க தேங்கி இருக்கக்கூடியதுனால வந்து, அங்க வலிகள் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு. சரிங்களா? அப்ப இத சரி பண்றதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து வலி அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு 10 கொத்தவரங்காயும், ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் இருந்தா ஓகே. அப்படி இல்ல பெருசா இருக்கு அப்படின்னா, 1/2 பழம் போதும். அந்த 1/2 பழத்தையும் முழுசா வெட்டி ஜூஸ் மட்டும் கிடையாது. அதுல உள்ள தோல், சதை, விதை எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிடணும். இந்த 10 கொத்தவரங்கா, இந்த ஜூஸ் இந்த எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு, சிறிது வெந்நீர் விட்டு, வடிகட்டிட்டு அந்த ஜூஸ்ல வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் விட்டு, அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிப்பை சிப்பா வந்து அப்படியே குடிக்க சொல்லுங்க. அப்படி இல்லன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூன்ல வச்சோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிக்க சொல்லுங்க. குடிச்சிட்டீங்க அப்படின்னா, அத குடிச்சு முடிக்கக்குள்ளயுமே பாதி வலி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த வலி வந்து சரியாயிரும். பொதுவா வந்து மாதவிடாய் வலி வருது அப்படின்னா, அந்த சமயத்துல வந்து அதிகமா வாயு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள வந்து அதிகமா எடுக்காதீங்க. 1 வாரம் முன்னாடியே தவிர்க்க ஆரம்பிச்சுருங்க. அப்படின்னா, அந்த வலிகள் வந்து சாதாரணமா குறைஞ்சிரும். அப்ப இந்த கொத்தவரங்காய், எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து அடிச்சு ஜூஸா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் வலி வந்து குறைஞ்சிரும். அடுத்தது, நெறைய இன்னைக்கு வந்து எனக்கு கால் வலி தாங்க அதிகமா இருக்கு. வெரிகோஸ் வெயின் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெறைய சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கால்ல வீக்கம் இருக்கு, வலி இருக்கு. இன்னைக்கு கால் வலி ஒரு 100 பேர வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 90 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கால் வலி அப்படிங்கிற ஒரு தொந்தரவ தான் காட்டுறாங்க. சொல்றாங்க. அப்ப அங்க வந்து கால் வலி வர்ற விஷயம்லாம் நெறைய நெறைய இருக்கு. அது எதனால வருதுங்கிறது. அப்ப அந்த வலிய போக்கணும்ல நம்மளுக்கு. இன்னும் நெறைய பேர் வந்து நின்னுகிட்டே இருந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ஒரு அதாவது நரம்பு சுருளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து தொடைப்பகுதியில இருந்து கெண்டைக்கால்ல வந்து அந்த கெண்டைக்கால் சதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பக்கம்லாம் வந்து வந்து நரம்பு பச்சை நரம்புகளா தெரியும். சுருண்டு சுருண்டு இருந்து அந்த ரத்தம் வந்து அங்க போகாம அப்படியே அது அது சில இடத்துலலாம் தேங்கி ரொம்ப கருப்பாகி இருக்கும். அவங்களுக்கு வலி வந்து நடக்கும்போது, செய்யும்போது வந்து வலி ஜாஸ்தியாகும். இதுக்கு வந்து ஒரு அருமையான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தவரங்கா தான். அப்படி இருக்காங்க, ரொம்ப அதிகப்படியா அந்த தொந்தரவுல இருக்காங்க அப்படின்னா, தினமும் 2 முறை வந்து இந்த ஜூஸ் எடுக்கலாம். உணவுக்கு முன்னாடி. ஒரு 10 கொத்தவரங்கா. அத அடிச்சு, நல்லா அத அடிச்சு அடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸே பார்த்தீங்கன்னா நொறச்சு, அப்படியே நம்மளுக்கு இந்த மில்க் ஷேக்லாம் வரும் பார்த்தீங்களா? நொறச்சி வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி நொறச்சி தான் வரும். அத வந்து நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு, அதில கொஞ்சம் சிறிது வெந்நீர் கலந்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் மிளகு பொடி, 1 பிஞ்ச் மிளகு பொடி, 2 பிஞ்ச் சீரகப் பொடி, 1 பிஞ்ச் வந்து இந்துப்பு கலந்து, அவங்கள வந்து காலையிலயும், மாலையிலயும் அருந்தி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வெரிகோஸ் வெயினா இருந்தாலும் சரி, கால் வலிகளா இருந்தாலும் சரி, உடம்பு வலிகளா இருந்தாலும், எந்த வலிகளானாலும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கொத்தவரங்காய்க்கு வந்து இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து சரியான தூக்கம் இல்லாம, அந்த மூளையில போற நரம்புகள்ல வந்து சரியா வந்து ரத்தம் போகல, ரத்த ஓட்டம் போகல. அதனால வந்து உங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கு. மூளையில லைட்டா பிளாக் ஆகுறது மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிலாம் நெறைய சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல நெறைய டென்ஷன், அதிக பிரஷர் அந்த மாரி இருந்து தூக்கம் இல்லாம இருக்கு. புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருக்காங்க. தலைவலி வந்து அதிகமா வருது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 10 கொத்தவரங்காவ எடுத்துக்கோங்க. 2 வெத்தல, ஒரு 20 கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சைங்கிறது வந்து காஞ்ச உலர் திராட்சைய வந்து எடுத்துக்கோங்க. காஞ்ச உலர் திராட்சைய வந்து மொதயே ஊற வச்சுடுங்க கொஞ்சம். ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சீங்கன்னா, தான் அது அடிபட்டு வரும். கருப்பு திராட்சை, 2 கொத்தவரங்கா, சாரி 2 வெத்தல, ஒரு 10 கொத்தவரங்கா. இதெல்லாம் சேர்த்து அடிச்சு, ஒரு ஜூஸா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஜூஸா வந்து நீங்க அருந்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா,
மூளையில ஸ்டெட் வச்சிருக்கோம், பிளாக்கா இருக்கு, தலைக்கு போற ரத்த ஓட்டம் சரியா போகல அப்படிங்கிற வந்து அந்த வலிகளையும் அடிக்கடி தலைவலி வருது. அது ஒற்றை தலைவலியா இருக்கலாம். இல்ல தலையில பின்பகுதியில அடிக்கடி தலைவலியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு. சரிங்களா? இந்த வலிகள் எல்லாம் வந்து நீக்கக்கூடிய செயலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொத்தவரங்காய் வந்து அருமையா செய்யும். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் தீர்க்கலாம். வெரிகோஸ் வெயினுக்கும் எடுத்துக்கலாம். மூளைக்கு போற ரத்த ஓட்டங்கள் வந்து குறைஞ்சாலும் எடுத்துக்கலாம். சாதாரணமா நீங்க வந்து எனக்கு உடல்கள்ல வலி இருக்கு. இல்ல எனக்கு எந்த வலியுமே இல்ல. நான் நரம்ப பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள நான் செஞ்சுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொத்தவராவ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பொடியா நறுக்கிக்கோங்க. நறுக்கி நல்லா வந்து அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு இந்துப்பு, ஒரு சின்ன ஒரு 4, 5 சொட்டு வந்து லெமன் ஜூஸ் விட்டு, அதில நல்லா தேங்காய் பூவையும் துருவி போட்டு, இத வந்து நீங்க நல்லா காயா எடுத்தீங்கன்னா, மென்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே சமைச்ச டேஸ்ட்டே இருக்கும். இத செஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க சமைச்ச காய் வந்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ, இப்ப சீனியரக்காவ பொரிச்சு வச்சு எப்படி சாப்பிட்டோம்னா, எந்த அளவு டேஸ்ட் இருக்குமோ, அதே டேஸ்ட்டே இருக்கும். ஆனா, அதுல சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அது வாயுவா இருக்கும். இதுல வாயு இல்லாம வந்து நேரடியா நம்மளுக்கு வந்து என்னது வாயுவ அகற்றக்கூடிய ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கு. இந்த மாரி பச்சையாவும் நம்ம மென்னு சாப்பிடலாம். இல்ல நம்ம ஜூஸாவும் எடுத்துக்கலாம். இன்னும் என் குழந்தைங்க இந்த மாரிலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் சுவையூட்டி, இயற்கை முறையில வந்து நல்லா அவங்களுக்கு வந்து சுவையூட்டி குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு 5 கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. அத அடிச்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணி விட்டீங்கன்னா, ஒரு 1/4 டம்ளர், 1/2 டம்ளர் ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் 1/2 டம்ளர் இருந்தது அப்படின்னா, 1/2 டம்ளர் தேங்காய் பால். அதுல கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி போட்டு, அந்த குழந்தைங்களுக்கு குடுங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் போடலாம். இன்னும் வந்து அவங்களுக்கு அதிகம் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இந்த பேரிச்சம்பழம், ஆ ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா பொடியா நறுக்கி போட்டு, அவங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, அவ்வளவு சுவையா இருக்கும். இத வந்து கொத்தவரங்காய் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க வெளியில மில்க் ஷேக் வாங்கி குடுக்குறீங்க. அது பால்ல வந்து எடுத்து இன்னும் நெறைய கெமிக்கல்ஸ் கலந்து இப்ப ரோஸ் மில்க்கு, எல்லோ மில்க்கு, பாதாம் மில்க் அப்படி அந்த மாரி ஒரு ஷேக்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத விட இது வந்து இயற்கை முறையில செய்ற இந்த மில்க் ஷேக்கா இருக்கும். இத வந்து குடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்லா நரம்ப பலப்படுத்தும். ஆ நல்லா நல்லா ஸ்ட்ரென்த்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமா இந்த காய் வந்து வலிப்பு வரும் நோயாளிகள் வந்து வலிப்பு வர நோயாளிகளுக்கு வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வலிப்பு வர நோயாளிக்கு நரம்புகள் தான் பாதிக்கப்படும். சரிங்களா? அந்த நரம்புகள் பாதிக்கப்படும்போது வலிப்புகள் ஜாஸ்தியாயிரும். அப்ப அத பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க இனிப்பு கலக்காம எடுக்கணும். வலிப்பு நோயாளிகளா இருந்தாங்க அப்படின்னா, நான் சொன்னோம் பார்த்தீங்களா? கொத்தவரங்காய், மிளகு, சீரகம், ஒரு இந்துப்பு கொஞ்சம் சேர்த்து எடுக்கும்போது வந்து அருமையா வேலை பார்க்கும். இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அடிக்கடி எடுத்துட்டே வந்தாங்க அப்படின்னா, நரம்ப பலப்படுத்தக்கூடிய ஒரு செயல செய்யும். இது அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். கொத்தவரங்காய் வந்து ஒரு இயற்கை வலி நிவாரணி. இந்த வலி நிவாரணிய எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. அத எடுத்து நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இத எடுத்து இது மாரி ஆயிடுச்சு, அந்த மாத்திரை சாப்பிட்டா வலி கேட்குமா? வலி உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறத விட வலி தெரியாம இருக்கும். உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு விஷயமே தவிர, இவ்ளோ எடுக்க வந்து நம்மளுக்கு நிரந்தர நிவாரணங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். இது கொத்தவரங்காயோட ஒரு சிறப்பம்சம். இந்த கொத்தவரங்காயோடைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொன்னோம்னா, கொத்தவரங்காய் நரம்பு மண்டலத்தில வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னோம். இதனுடைய சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காற்று காலம் ஆரம்பிச்சுரும். ஆடி மாதம் காத்து ஆடி காத்து அதிகமா இருக்கும். இந்த ஆனியிலேயே வந்து காத்து அதிகமாயிரும். இந்த காத்து அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வலிகளும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த வலிகள வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு அற்புதமான காய். அதுக்காக தான் இயற்கை நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த காலத்துக்கு பருவ காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவா வந்து இத அமைச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புடலங்காய். இன்னைக்கு புடலங்காய் வந்து மிந்திலாம் நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுகள்லயே வந்து புடலங்காய் இருக்கும். போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோ சுவை நல்லாருக்கும். ஆனா, அத சுத்தப்படுத்தவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி வாட அடிக்கும்.
அதை கொண்டு வந்து சாம்பல் வச்சு தேய்ப்பாங்க. சாம்பல் வச்சு தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு செஞ்சுட்டு அதுக்கடுத்து சமைச்சு வைப்பாங்க. அது மட்டும்தான் வச்சு ஒரு ரசம் வைப்பாங்க. ஒரு சட்டி நிறைய வைப்பாங்க. எல்லாருக்குமே காலியாயிடும். அந்த அளவு இருக்கும் சுவைகள். இன்னைக்கு நிறைய வந்து மாற்றங்களால வந்து அந்த மண்ணோட தன்மை இல்லாதனால அந்த சுவை கூட வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. அப்ப அந்த நாட்டு புடலங்காய்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்ப வந்து ஒரு சில இடத்துங்கள்ல வந்து அந்த நீல புடலங்காய் கிடைக்கல. ஆனா சாதாரண வந்து அது வந்து பன்னி புடலங்காய்ன்னு சொல்லுவாங்க. குட்டை புடலங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புடலங்காயில நிறைய நாட்டு வகைகள் இருக்கு. எடுக்கலாம். எந்த ஒரு காயுமே வந்து நாட்டு வகைகள்ல எடுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, விதை இல்லாத காய மட்டும் தயவு செஞ்சு விதை இல்லாத காய் எடுக்கும்போது பயனே கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ ஒரு பெண் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த கரு, அடுத்த குழந்தைய அவங்களால உற்பத்தி பண்ண முடியலன்னா, அவங்கள்ட்ட எப்படி எவ்வளவு பலவீனம் இருக்குமோ, அதே ஒரு விஷயம் தான். ஒரு க ஒரு விதை இருக்கு. அந்த விதை வந்து அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்கி உற்பத்தியாக்க முடியல அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி உணவுகளை எடுக்க எடுக்க நம்மளுக்கும் இங்க என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நம்மளுடைய தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமும், உடம்புல வந்து அடுத்த வளர்ச்சி முறையை, ஹார்மோன் வளர்ச்சி முறையை வந்து அதை கொண்டு போறக்கூடிய விஷயமும் நம்மளோட உடல்லையும் அழிஞ்சிட்டு வந்துடும். அப்போ ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகும். இன்னைக்கு நிறைய பழங்கள்ல சீட்லெஸ் பழங்கள், சீட்லெஸ் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதையில்லாத பழங்கள், விதையில்லாத காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை தவிர்க்கிறது நல்ல விஷயம். இன்னும் நம்மளுடைய நாட்டு காய்கறி வகைகள்ல அந்த அளவு வரல அப்படிங்கிற வரை நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறலாம். இதுலயே ஒரு சில காய்கறிக்கெல்லாம், கத்திரிக்காய்க்கெல்லாம் விதை இல்லாத கத்திரிக்காய் எல்லாம் வந்துருச்சு. அதை தவிர்த்துட்டு விதை உள்ள விஷயங்களை எடுத்துக்கலாம். அப்ப இந்த புடலங்காய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு, இந்த புடலங்காயில வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வாயு மண்டலத்துல வந்து விளையும். அது என்னங்க புதுசா வாயு மண்டலம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப வந்து நான் இதனுடைய மாதம், சிறப்பான மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். ஆனி மாசம் காத்து அடிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னோம். ஆடி மாசம் காத்து ஜாஸ்தியாகி அடுத்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, மழைக்குரிய ஒரு விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த பருவகால சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா, அந்த காத்தும் இந்த வந்து மழையும் சேர்ந்து வெயிலும் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு பக்கம் வாயுவா வேற உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்து தூக்கம், இந்த வாயுனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப தூக்கமின்மை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், சிந்தனைகள் வந்து சிதற ஆரம்பிச்சிடும். நிறைய இன்னைக்கு அதுதான், நான் தூங்கிட்டாங்கன்னா ஒண்ணும் தெரியாது. தூக்கத்துக்கு மாத்திரை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அவ்வளோ ஒரு நீங்க ஒரு நிறைய நீங்க போனீங்க அப்படின்னா, தூக்க மாத்திரை போடுவேன். தூக்க மாத்திரை போட்டும் 8 மணிக்கு தூக்க மாத்திரை போட்டுருவீங்க. 1 மணிக்கு தூக்கம் வருங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நானும் தூக்க மாத்திரை போட்டாதான் எனக்கு அந்த கொஞ்ச நேரம் தூக்கமாவது வரும். இல்லாட்டினா அதுவும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து, ஏன்னா சிந்தனைகள் சிதற விட்டு வேற வேற விஷயங்களுக்கு போயாச்சு. நம்மளுடைய உணவு விஷயங்கள், வாழ்வியல் முறைகள் எல்லாம் போகும்போது வந்து அங்க தூக்கம் கெட்டு போயிருது. தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னாவே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிதை மாற்றம் தடைப்படும். வளர்ச்சிதை மாற்றம் தடைபடுது அப்படின்னா உடல்ல வந்து ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த வாயு மண்டலத்தை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்ம கொத்தவரங்காயை வந்து ஒரு இயற்கை வலி நிவாரணி அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி புடலங்காய் வந்து ஒரு இயற்கை தூக்க மாத்திரை, தூக்கத்துக்கான ஒரு அருமருந்து, இயற்கையான ஒரு மருந்து அப்படின்னு சொன்னா இந்த புடலங்காய். யாரு வந்து தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காலையிலயும் மாலையிலயும் கொத்தவரங்காய் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்கள் நாளடைவுல என்ன ஆகும், ஒரு வாரம் ஒரு 10 நாள்லயே வந்து அவங்களுடைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே தூக்கங்கள் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது. யாருடைய காய்ச்சல், நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நிறைய வகை காய்ச்சல் சொல்றாங்க. ஒவ்வொரு காய்ச்சலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த காய்ச்சலுக்கும் இந்த புடலங்காய வந்து ஜூஸ் எடுத்து ஒரு 10 டு அந்த காயில வந்து தண்ணியே சேர்க்காம, இந்த புடலங்காயில பார்த்தீங்க முக்கியமான ஒரு விஷயம், தோல், விதை, சதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்தணும்.
சரிங்களா? வெளியில வந்து நல்லா நல்ல தண்ணிய வச்சு ஒரு மஞ்சள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அத பொடியா நறுக்கிட்டு, அத அடிச்சு சாறு எடுத்து ஒரு 50 கிராம் அதாவது ஒரு சாரி 50 எம்எல் 50 எம்எல். குழந்தைக்கு ஒரு குட்டி குழந்தையா இருந்தது அப்படின்னா, 1 வயசு குழந்தையா இருந்தது அப்படின்னா, 1 சங்கு கொடுத்தா போதும். சரிங்களா? அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வெந்நீர் கலந்து கொடுங்க. ஏன்னா பச்சையா கொடுக்கும்போது ஏன் வெந்நீர் கலந்துன்னு சொன்னோம்னா, சில பேர் நெறைய பேருக்கு வந்து பச்சை உணவுகள் எடுத்து பழக்கம் இல்லாம, சில பேருக்கு ஜீரணம் ஆகாம இருக்கும். ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்காவோ ஏதோ ஒரு விஷயங்கள காட்டும். அப்ப அத சரி பண்றதுக்கு வந்து நீங்க இந்த வெந்நீர் கலந்து குடுத்தீங்க அப்படின்னா நல்லாருக்கும். குழந்தைக்கு வந்து வெறும் அந்த சாறுல கொஞ்சம் மட்டும் வெந்நீர் கலந்து குடுத்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை அதிகப்படியான எந்த ஒரு வைரல் ஃபீவரா அது என்ன ஒரு பேரா இருக்கலாம். சரிங்களா? ஒரு 3 நாளைக்கு 3 முறையும் குடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப காய்ச்சல் வருது, என்ன குடுத்தாலும் செய்யுது அப்படின்னு சொன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, பேராசிட்டமால் டானிக்கையோ, ஒரு மாத்திரையோ எடுத்து ஊத்துவாங்க. அந்த வேலையெல்லாம் செய்யாம இத குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நல்லா அந்த அவங்களுக்கு வந்து சரியாயிடும். அந்த குழந்தை நல்லா தூக்கமும் நல்லா தூங்குவாங்க. இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது. பெரியவங்களும் எவ்வளவு அப்படின்னா, வயதுக்கு ஏற்ப 10 முதல் 50 எம்எல் வரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியா எடுக்க வேண்டாம். இதுல எதுவுமே கலக்கக்கூடாது. காய்ச்சலுக்கு எடுக்கும்போது. அடுத்ததா தூக்கத்துக்கு எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அத என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து அந்த ஜூஸ் எடுத்து, அதோட கொஞ்சம் மிளகு, சீரகம், ஒரு கொஞ்சோண்டு இந்துப்பு. இந்துப்பு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை உணவ செய்யும்போது முக்காவாசி வந்து நீங்க இந்துப்பு பயன்படுத்துறது நல்ல விஷயம். அது அதனுடைய உப்பும் ஆனா அளவு ரொம்ப கம்மியா, பேருக்கான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே நம்ம காய்கறிகள்ல வந்து பச்சையா சாப்பிடும்போது இயற்கையான உப்புகள் இருக்கும். கொஞ்சம் அந்த சுவைக்காக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக லேசா வந்து அந்த இந்துப்பு தூவுனீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த புடலங்காய் ஜூஸ வந்து நம்ம குடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நல்லா தூக்கத்துக்குரிய ஒரு விஷயத்த செய்யும். இன்னும் சிலருக்கு வந்து வாயு தேக்கம் ஆயிக்கிட்டே இருக்கு. வயிற்றுலயோ, இல்ல கைகள்லயோ ஏதோ காற்றோட ஒரு விஷயமா இருந்து வாயு தேக்கங்கள் இருக்கு. இல்ல வயிறுல வந்து அடிக்கடி பொறுமல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்குமே வந்து இந்த புடலங்காய் எடுக்கும்போது வந்து அந்த வாயுல வந்து வெளியேற்றி நல்லா நம்மளுக்கு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள வந்து குடுக்கும். சரிங்களா? இத தவிர்த்து என்ன பண்ணலாம், அந்த புடலங்காவ நம்ம சாலட் மாரி போடலாம். நல்லா பொடியா நறுக்கி, அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு வந்து ஆ எலுமிச்சை சாறெல்லாம் விட்டு, இல்ல கொஞ்சம் தக்காளி அது வேண்டான்னா கொஞ்சோண்டு தக்காளிய கட் பண்ணி, பச்சையா சாப்பிடுறதுக்கு நம்ம சுவையூட்டி எப்படி சாப்பிடணுமோ சாப்பிடலாம். இல்ல கொஞ்சம் நல்லா நம்ம தேங்காய் பூ மட்டும் நெறையா தேங்காய் பூவ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லாருக்கும். இன்னும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் அத குடுத்து பழக்கணும்னா, அந்த கட்லட்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த கட்லட்டு, பர்கர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாரி அந்த ரவுண்டா வந்து கட் பண்ணி, அதுல கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு இனிப்புக்கு வேணும்னா, இனிப்பு ஸ்டஃப்ல எது நம்ம பொரிக்கடலை, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு வந்து அவல் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதோட சேர்த்து அந்த காயும் சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு உரப்பா வேணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பொரிக்கடலையோட கொஞ்சோண்டு மிளகு, சீரகம் சேர்த்து வச்சு நம்ம குடுக்கும்போது, இன்னும் வந்து தேங்காய் இதுல 2மே முக்கியமா தேங்காய் குடுத்தீங்கன்னா தான் அந்த சுவை நல்லாருக்கும். அவங்களுக்கு ஜீரணமாகவும் நல்லா ஆகும். அப்ப அவங்க வந்து எதையும் வேண்டான்னு சொல்லி இப்படி நம்ம இந்த மாரி இயற்கை முறைகள்ல வந்து எப்படி நம்ம சுவையூட்டி குடுக்கணுமோ, அது குழந்தைங்களும் சரி, இன்னைக்கு குழந்தைங்க கூட ஏதாவது சொன்னா கூட சாப்பிட்டுக்குருவாங்க போல. பெரியவங்க தான் வந்து ஏத்துக்கிற ஒரு பக்குவ நிலையில இல்ல. ஒரு சுவைக்கு வந்து அடிமையாயிட்டு, அதுல மாற்றத்துக்கு அத சாப்பிட்டு பார்க்க கூட இன்னும் நான் நெறைய பெரியவங்கள பார்க்குறேன். அத சாப்பிட்டு தான் பார்த்தாங்கன்னு சொன்னா, "இல்ல எனக்கு ஏதாவது செஞ்சுரும். எனக்கு வேண்டவே வேண்டாம்." அப்படிங்கிற ஒரு முறையிலயும் அவங்க இருக்காங்க. சரிங்களா? அப்படி உள்ளவங்களுக்குலாம் இந்த மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து மாத்தம்போது வந்து நல்லாருக்கும். வாரம் 1 முறை, 2 முறையாவது நம்ம இப்படி எடுக்கும்போது வந்து, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உடலையும் சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள செய்யலாம். உடல் எடையை குறைக்கணும் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி காய்கறிகளை இது மாதிரி வந்து கொஞ்சம் பச்சையா ஒரு நேரமா எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா உடல் எடைக்கு எடையும் குறையும். அப்போ அவங்க வந்து என்ன தேவையோ ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து ஈஸியா செய்யலாம். இதை விட்டுட்டு நம்ம நிறைய வந்து மெடிசன் தான் எடுக்கணும், அவ்வளவு அத்தனை ஆயிரத்துக்கு சாப்பிட்டேன் லட்சத்துக்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம வந்து இப்படி உணவு முறையிலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறையும் கடைபிடிக்கும் போது வந்து எல்லா தொந்தரவுகளையும் நீக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும். இன்னைக்கு வந்து நம்ம கொத்தவரங்காவையும், நம்மளுடைய புடலங்காயோடைய சிறப்புகள பார்த்துருக்கோம்.
இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லலாம். இந்த வகுப்பு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லலாம். வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட காய் வந்து கொத்தவரங்காய், புடலங்காய். கரெக்டா அந்த மாதத்துக்கு சீசன்லயே நம்ம இன்னைக்கு பேசிக்கிறோம். இப்போ ஆணி முடிஞ்சு ஆடி நமக்கு அந்த கரெக்டா அந்த மாதத்திலேயே நமக்கு வந்திருக்கு. அம்மா அவங்க அழகா அந்த உணவை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்தி அதை எப்படி சமைக்கணுன்றதை கூட மிக சிறப்பா சொன்னாங்க. நம்மை சுற்றி அந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் நிறைய இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம அதையெல்லாம் விட்டுட்டு உணவுன்ற பெயரால ஏதேதோ செய்து நம்ம உடல் உறுப்புகளையும் உடலையும் நம்ம கெடுத்துக்கிறோன்றதையும் அது ஒரு அழகா ஒரு குட்டி ஒரு உதாரணம் கதை மாதிரி சொன்னாங்க. அந்த கோழிக்கு என்ன கோழி கேட்குற மாதிரி நமக்கு பேர் இல்லை, மனிதனுக்கு பேர் எத்தனை பேர். அப்போ அது அழகா அந்த கோழி பதில் சொல்லுது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. அந்த அப்புறம் கொத்தவரங்காய் மிக சிறப்பான இது வந்து நரம்பு மற்றும் வாயுமண்டலம் பற்றி தான் இன்னைக்கு. அப்போ நரம்புகளுக்கு எவ்வளோ இது நிவாரணியாக இருக்குது. இந்த கொத்தவரங்காயை நம்ம பச்சையாக எடுத்து அதை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலான்றது அம்மா அது எப்படி நம்ம என்னெல்லாம் அதில் ஆட் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணுன்றதெல்லாம் கூட நமக்கு சொல்லிட்டாங்க. எந்த வலிகளுக்கு எந்த நமக்கு பயன்படுது அப்படின்ட்டு மிக சிறப்பாக சொன்னாங்க. கொத்தவரங்காய், புடலங்காய் வந்து அந்த வாயு தொல்லைக்கும், கொத்தவரங்காய் வந்து நரம்பு மண்டலத்துக்கும். அது அம்மா இன்னைக்கு ஐயா அறிமுக உரையில் சொல்லும்போது நீங்கள் உடனே சமைப்பீங்கன்னாங்க. அது மாதிரி நாளைக்கே நம்ம வாங்கி செய்து இதை பயன்படுத்தணுன்ற எண்ணமும் ஆர்வமும் இப்பயே வந்திருக்கு. அம்மா இன்னைக்கு நமக்கு கொடுத்த இந்த விஷயங்களால நிறைய விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்தி சிறப்பாக அந்த உணவையும் அந்த வாழ்வியல் முறைகளை தான் நம்ம மாற்றணும். அப்போ உணவு முறையை நமக்கு சரியாக எடுத்துட்டு வந்தோம்னா இன்னைக்கு எந்த நோயும் இல்லை, மருத்துவ முறைகளும் நமக்கு தேவை இருக்காது அப்படின்றத சொல்லி நிறைவு செய்தாங்க. அம்மா அவர்களே நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பாக நரம்பு மற்றும் வாயுமண்டலம் பற்றி 2 காய்கறிகள் பற்றிய உரையை மிக தெளிவாக எடுத்துரைத்த ஹீலர் அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பர்களே. ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அம்மா 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் முக்கியமாக வந்து 8, 9, 10 நமக்கு அடிப்படை பயிற்சி வந்து ஐயா அங்கே நம்ம ஆனந்த யோகா நிலையத்தில் நடைபெறுது. அதுக்கப்புறம் 15, 16, 17 பட்டறை வகுப்பு நடைபெறுது. 2 வகுப்புலையுமே நாம் யாரெல்லாம் கலந்துக்க வாய்ப்பு இருக்குதோ கலந்துக்கலாம். மற்றவங்களுக்கும் நம்ம இதை பற்றி தெரியப்படுத்தலாம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு இருக்குது. இறையாசிரியர் இறை மதனையா அவங்க 48 நாள் அந்த சங்கல்பத்தோடு நம்ம அது இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதில் நம்ம கலந்துக்குவோம். நாளை அதிகாலை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிகழ்வுகள் எப்போதும் போல அனைத்து நிகழ்வுகளும் இருக்கும். சித்தர் குழு நிகழ்வுகளில் சிறிய மாற்றத்தோடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதிலே நம்ம கலந்துக்கலாம். நாளைக்கு IAP 4 பேட்ச் வந்து நம்ம ஆனந்த யோகா பயிற்சி இருக்கு. அதுலேயும் நம்ம அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நிகழ்வாக நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். சுசிலாமா, நீங்க கேட்கலாமா? கேள்விகளை வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் தெளிவா சுருக்கமா கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நல்லா கரெக்டா 2 காய் அதோட கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா. நிறைய சொல்லி குழப்பம் வராம. சீனி மிளகாய வந்து மிக்சியில அடிச்சுக்கிட்டு அதுல எலுமிச்சம்பழத்தையும் அடிச்சுட்டு வடிகட்டி ஹாட் வாட்டர் சேர்த்து சாப்பிடணுமாமா? ஆமாமா, மாதவிடாய் வலிக்கு. இல்ல மாதவிடாய்க்காக இல்ல, நான் ஜென்ரலா நான் அதெல்லாம் நின்னுடுச்சு. வயசு 70. வலிகள் இருக்கு, உடல்ல வலிகள் இருக்குங்கிறீங்க, அப்படிதானம்மா? இல்லம்மா, வெறும் சீனி மிளகாய் அவிச்சு தாளிச்சுட்டு நாங்க விரும்பி சாப்பிடுவோம்.
ம், ம், ம். சீனி மிளகாயை வேக வச்சு வடிகட்டிட்டு அதுல தேங்காய் பூ தூவி வதக்கி சாப்பிடுவான். அது வந்து மறுநாள் முதுகுல வலி வச்சிருது ம், 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 ம். எனக்கு மட்டும். அதனால சிலருக்கு வந்து கால்ல வாய்வு பிடிச்சுக்கிருச்சுன்னு சொல்றாங்க. கால்ல ம், வந்து ம், முட்டுல. ம், ம். அதனாலதான் கேட்டேன். அந்த சீனவரக்காய் 4, 5 5, 6 காய மிக்ஸியில அடிச்சு நல்லா அதை கேட்டுக்கோங்க. அது மாதவிடாய் வலிக்கு மட்டும்தான் அந்த கொத்தவரங்காயும், நீங்க எலுமிச்சம்பழத்தையும் எடுக்கணும். சாதாரண சரிங்கம்மா. வலிக்கு வேற வாயு எது இருந்தாலும் வந்து வெறும் கொத்தவரங்காய், மிளகு, சீரகம், உப்பு எடுத்தீங்கனாலே போதும். கொத்தவரங்காயை அடிச்சுக்கிட்டு மிளகு வடிகட்டி மிளகு மிளகு, சீரகம் கொஞ்சோண்டு இந்துப்பு கலந்து சாப்பிடுங்க. வடிகட்டி சாப்பிட வேண்டியதான். வடிகட்டி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஒரு எத்தனை காய் போடலாமா? 5, 6 காய் 10 போடலாமா? காய் போதும். 10 காய் போதுமானது. நல்லா பிஞ்சு காயா இருந்தா ரொம்ப நல்லது. பிஞ்சு காய் கிடைக்குமா? வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதான். மிளகு, ஆமா. ஜீரகம், இந்து உப்பு போட்டு. ஆமாமா. ஆமா. அந்த கால்ல வாயு உள்ளவங்களும் குடிக்கலாம். கால் மூட்டு வலி. எல்லாமே. ம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி எப்படிம்மா உபயோகிக்கலாம்? பச்சையாவே. ஆமா. இன்னைக்கு இந்த 2 காய் பத்தி பேசுவோம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அடுத்த காய்கள் பத்தி பேசுவோம். வாழ்க சரிங்களா? வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திபன் ஐயா. பார்த்திபன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா நீங்க பேசுங்க. ஐயா கேட்கலாம், கேள்விகளை கேட்கலாம். உங்க மைக் ஓபன்ல இருக்கு. கேள்வி கேட்கலாமா? கேளுங்கம்மா. பார்த்திபன் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கார்த்திகேய நம்ம பேசிட்டு அடுத்து நீங்க. அம்மா கேட்கல நீங்க பேசுறதுமா. கொஞ்சம் நெட்வொர்க் கரெக்டா இருக்கிற இடத்துல வந்து பேசுறீங்களா? சரி, அடுத்ததாக பார்த்திபன் ஐயா. ஒரு முறை டெஸ்ட் பண்ணுங்க. ஐயா கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல. தூக்கத்தை பத்தி சொன்னீங்க. அந்த புடலங்கா அது இன்னொரு டைம் சொல்லுங்கம்மா. அதுக்கு ஒரு கொஞ்ச நாளா ஸ்லீப் டிஸ்டர்ப் இருக்கு பல எண்ணங்கள்னால. சரிங்க. தூக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா இன்னொரு டைம். அதான் தூக்கம் வந்து அது வேற சுகர் பிரஷர்னு எதுவும் இருக்காயா? மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? அது எதுவும் சாப்பிடுறதுமா? ப்ரெஷருக்கு மட்டும் கொஞ்சம் நைட்ல ஒன்று சாப்பிட்றேன். பிபிக்கு. ஓகே ஓகே. சரி. அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இந்த புடலங்காயை வந்து ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 100 கிராம் காய் வந்து எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடிச்சு ஜூஸ் எடுத்துட்டு கொஞ்சம் மிளகு, சீரகம் சேர்த்து ஒரு கொஞ்சோண்டு இந்துப்பு சொன்னோம் பார்த்தீங்களா? சேர்த்து சிறிது வெந்நீர் சேர்த்து வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்க அருந்திடுங்க. இதை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது வந்து உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து மாறிடும். சரி, இது மட்டும் பண்ணா போதும் இல்லைங்களாம்மா? 100 கிராம் எடுத்தா போதும். இதுவே போதும் போதும். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்காங்க. கார்த்திகேயன் ஐயா. ஐயா ஒரு முறை டெஸ்ட் பண்ணுங்க. அன்மியூட்னு வரும் பாருங்க, அதை டச் பண்ணுங்க. மியூட் ஆகிட்டே இருக்கு. ஐயா மறுபடியும் டச் பண்ணுங்க. சரி, அதுக்குள்ள உதயகுமார் ஐயா. அடுத்து கார்த்திகேயன் ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குது, சொல்லுங்க ஐயா. எனக்கு இடையில வந்து ஒரு ஓபன் சர்ஜரி ஸ்டொமக் ஆபரேஷன் நடந்ததுமா. சரிங்கய்யா. மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு என்னம்மா பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு.
மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கொத்தவரங்காவை ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. 3 நாள் வந்து புடலங்காய் எடுத்துக்கோங்கய்யா. பச்சையாவே ஜூஸ் சாப்பிடுறது என்னம்மா? பச்சையா ஜூஸா எடுத்துக்கோங்க. ஜூஸா எடுத்துக்கோங்க. அது உங்களுக்குலாம் கொஞ்சம் வெந்நீர் ஒருவேளை கலந்து தான் எடுத்துக்கோங்க. அது வந்து உணவுக்கு முன்னாடி. உணவுக்கு முன்ன இந்த சீரக தண்ணி குடிக்க சொல்றாங்க, அது எனி டைம் குடிச்சிக்கலாமாம்மா? என்னதுயா? சீரக நீர், சீரக தண்ணி சீரக வெந்நீர்ல தண்ணி காய்ச்சி. வந்து எல்லாருக்கும் உகந்ததா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுயா. அப்படிலாம் கிடையாது. அது வெயில் காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சீரகங்கிறது மழை உணவுல காலத்துல. சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்க இப்ப காயில ம். வந்து இந்த 2 காய் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து நார்ச்சத்து இதுவும் இருக்கிறதுனால வந்து மலச்சிக்கலும் மாறிடும். ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா, உங்க மைக்கு அன்மியூட் தான் இருக்கு, நீங்க கேட்கலாங்க ஐயா. ஹலோ மேடம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. 2 கேள்வி கேட்கணுமா? ஒண்ணு வந்து இந்த வீடியோ வந்து அனுப்பிடுங்கம்மா, எங்களுக்கு யாருக்கு அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இன்னொன்னு வந்து நீர் இருக்குங்கிறாங்க முட்டில, அது நீரை எடுக்கணுங்கிறாங்க. அதுக்கு என்ன காய் சாப்பிடலாம்? அது வந்து கத்திரிக்காய். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் பத்தி பேசியிருப்போம். அவங்கள கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கிற சொல்லுங்க. சரிங்களா? பச்சையா எடுக்கணும். சரிம்மா. அதுல அந்த வீடியோக்கு அவங்க சரிம்மா. மெசேஜ் இருந்தா தருவாங்க, வாங்கிக்கோ. நன்றிங்கம்மா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும். நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா நம்ம இறை சாதனை மார்க்கத்துல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அம்மாவோட பேர் டைப் பண்ணீங்கன்னா அதுல வரும், வரிசையா எல்லா ஆசிரியர்களோட வரும். இந்த வீடியோவும் வரும். நீங்க மறுபடியும் பார்த்து அதுல பயன்பெறலாம். கத்திரிக்காவை பத்தி பேசியிருக்காங்க அம்மா, அதை நீங்க கேட்டு பயன்பெறலாம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சவுந்தரராஜன் ஐயா. சவுந்தரராஜன் ஐயா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா, இப்போ கொத்தவரங்க சாப்பிட்டு தான் வர்றேன். ஜூஸா பண்ணி குடிக்கிறேன், ஒரு 10 காய். ஆனா அதுல நுரை வந்து ஃபுல்லாவே நீக்கிடணும். நுரை ஏதாவது கொஞ்சம் போனா கூட, அதாவது பச்சை காயா சாப்பிட்டு பார்த்தேன், வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. அதனால நான் வெறும் கொத்தவரங்காய் மட்டும் அந்த தண்ணி மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன். இது பச்சையா சாப்பிடும்போது சாப்பிடலாம்னு சொல்றீங்க, ஆனா பச்சையா சாப்பிடும்போது வாந்தி வர்ற மாதிரி இருக்குதும்மா, அந்த நுரை பகுதி போறதுனால. பச்சையா வந்து நீங்க நிறைய எல்லாம் சாப்பிட முடியாது. 10 காய் 12 காய் தான் சாப்பிட முடியும். அதை நான் என்ன சொன்னேன் பாத்தீங்களா, கொஞ்சம் பொடியா நறுக்கிட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் தூவி கொஞ்சம் உப்பு தூவி அதுல தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் சாப்பிட முடியும். சரிங்களா? இல்லாட்டியும் இந்த ஜூஸை வந்து நீங்க அதுலயுமே கொஞ்சம் மிளகு சீரகம் கலந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் அதுல வெந்நீர் கலந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜீரணம் எல்லாமே உள்ள இந்த வாந்தி வர்றது மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றீங்களா, அந்த இதெல்லாம் இருக்காது. சரி, சரிம்மா. அப்புறம் இந்த காயெல்லாம் எத்தனை நாளைக்குமே வச்சு சாப்பிடலாம்? ஒரு 4 நாள் 5 நாள் கூட வச்சு சாப்பிடலாங்களா? கொத்தவரங்க வாங்குறோம், இப்ப 100 கிராம் 1/4 கிலோ வாங்குறோம். அதெல்லாம் ஒண்ணும் அது வாடதான் செய்யும், உங்களுக்கு ஒண்ணும் அழுகெல்லாம் செய்யாது. சரிங்களா? அதனால வெளியில வச்சிருக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் இருக்கணும்னா ஒண்ணும் தேவை கிடையாது. அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம், அதனால தவறே கிடையாது. சரி, இப்போ ஒரு 4-5 நாள் கூட வச்சிருக்கலாம் அந்த காய்ங்களா? தாராளமா வச்சுக்கலாம். சரி, சரி, நன்றிங்க. ஓகே, நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அடுத்ததாக சரோஜம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க ரொம்ப சிறப்பா விரிவா சொன்னீங்க, ரொம்ப உபயோகம் இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்மா, எல்லா காயுமே. அம்மா வாழ்க வளமுடன். நீங்க பேசுறது புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் நெட்வொர்க் சரியா கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க. இப்ப பேசுங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, கேளுங்க. நீங்க நல்லா விளக்கமா தெளிவா சொன்னீங்கம்மா. நல்ல பயனுள்ள தகவல் தான். நான் பச்சையா சாப்பிடுவோங்கம்மா, எல்லாமே சாப்பிடுவேன். ரொம்ப பலன் அளிக்குது.
எனக்கு நீங்க சொல்றதை கேட்டதே என்ன சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாம சாப்பிடுறோம்ல, நீங்க அதை என்ன தெளிவா சொல்லிட்டீங்க. நான் பச்சை சரி. காயா அப்படியாவும் செடியில இருந்து அப்படியே பறிச்சு சாப்பிடுவேன். ம், இல்ல ம். பொரியல், பசும் பொரியலாவும் செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்குங்கம்மா. அந்த தேங்காய் பூ போட்டு, பச்சை ம், வெங்காயம் போட்டு, ம், கருவேப்பிலை, ம், கொத்தமல்லி போட்டு, உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு அதை ம். சாப்பிடும்போது நீங்க சொன்ன மாதிரி. ஆனா கொத்தவரங்காய் கொஞ்சம் லைட்டா லெமன் விட்டுக்கணும். அதுதான் ஆமா, வாந்தி வராது. அப்பதான் வாந்தி வராது. அவர் ஆமா. சொன்னார்ல. ம். அதனால அப்படி சாப்பிடுவேன் நானு. எப்படி சமயமோ அப்படி சாப்பிட்டுருங்கம்மா. டெய்லி 2 காய் போய் பறிச்சு பச்சையா சாப்பிடுவேன். செடியில இருக்கு. அப்படியே சந்தோஷமா. பறிச்சு நன்றி. சாப்பிடுவேன். இன்னும் கேள்விகள் அப்புறம் ஏதாவது இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு மூட்டு வலிக்கு தாங்கம்மா கேக்குறேன். அது என்ன சாப்பிட்டாலும் அந்த மூட்டு வலி அப்படியே இருக்கு லைட்டா. அதுக்கு தான் கேட்கலான்ட்டு. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல, என்ன சாப்பிட்டாலும் சொல்றீங்கல்ல. ஆக்சுவலா வந்து ஆஹ் மூட்டுல மட்டும் வலி வருது அப்படின்னா, அது அஜீரண கோளாறால ஒரு விஷயத்துல தான் வர்றது. சரிங்களா? அப்ப வந்து உம் முதல்ல நீங்க பசிச்சு சாப்பிடுங்க. எல்லாமே ப- நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எதுவுமே பசி இல்லாம அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதுவே இல்ல இல்ல தவறான இல்ல விஷயம். ம். அப்படி இல்லைங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு காயின் எடுத்துக்குவேன். இல்ல அதுதான் சொல்றேன். எடுத்துக்கோங்க. மூ அதனால ஒண்ணும் கிடையாது. அடுத்து பசி மூ- வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. உணவ வந்து கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடுங்க. உங்களுக்கு உம் ஜீரணமாகாத உணவ வந்து தவிர்த்துடுங்க. இது செஞ்சாலே மூட்டு வலி வந்து மாறிடும். சரி சரி. தேய்மானம்னு சொல்றாங்க. ம். அதுக்குன்னா நான் அந்த காய்கறிகள் விளக்கம்லாம் அதுதான். வரும். நம்ம எல்லாமே பார்த்துருவோம். சரிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா ராணியம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு வயசு 70 ஆகுதுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எலும்பெல்லாம் ரொம்ப வலி ம். அதிகமா இருக்குது. இப்ப படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் பொழுதே ஒரு ம். அவஸ்தையோட எழுந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. அப்புறமா ம். இருக்குது, இந்த 2 சோல் பட்டை 2 வலிக்குது. அப்புறம் ம். ராத்திரில தூக்கமும் கம்மியா இருக்கு. எனக்கு வந்து இது ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்காங்கம்மா. அது இருக்கு. சரி. பிபி எல்லாம், சுகர் எல்லாமே இருக்குது. சரி, நான் எப்படி சரி. இந்த கொத்தவரங்காயை எடுக்கணும்னா எப்படி? அது சட்டுன்னு எதுவும் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு. நீங்க இப்ப நீங்க வந்து சொன்னதை பார்த்து. கொத்தவரங்காய் எடுக்கலாமா? ஒரு 11 மணி போல. காலையில ஒரு 11 மணி போல கொத்தவரங்காவும், தேங்காவும் நம்ம சொன்னோம்ல மில்க் ஷேக் மாரி சொன்னோம்ல. ஆ கொஞ்சம் தேங்காய் பாலும், கொத்தவரங்காய் ஜூஸும் கலந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த மூட்டுகள்ல உள்ள வலியும் குறையும். சரிங்களா? அத மாறும். சரிங்க. அத செய்யுங்க. அப்புறம் மாலை நேரம் வந்து புடலங்காய் வந்து கொஞ்சம் ஜூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அளவு ஒரு கம்மியா. ஒரு சின்ன டம்ளர், சின்ன குட்டி டம்ளர்ல எடுக்கலாமாமா? ஆமா 50 ml எடுத்தீங்கனாலே போதுமான ஒரு விஷயம். சரியா? அத வந்து நல்லா வந்து உட்கார்ந்து அத சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க நீங்க. அதுலதான் வேலைய பார்க்கும். கொத்தவரங்காய் வந்து ஜூஸ் எடுத்து தேங்காய் பால் கலந்து சாப்பிட சொல்றீங்களா? தேங்காய் பால் வந்து ஒரு 11 மணி போல எடுத்துக்கோங்க. மாலையில ஒரு 5 மணி போல வந்து கொஞ்சம் புடலங்காய் எடுத்துக்கோங்க. சரி. இது எத்தனை கண்டினியூவா சாப்பிடலாங்களாம்மா? இல்லம்மா ஒரு 11 நாள் எடுங்க. உங்களுக்கே வித்தியாசங்கள் தெரியும். எந்த ஒரு காய், எந்த ஒரு விஷயமே தொடர்ந்து எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. தொந்தரவுக்கு தான். அப்ப அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அத மாத்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். இல்ல இப்ப இப்ப நான் நாளைக்கு எடுக்கிறேன்னா இதோட திரும்பவும் காலையில கொத்தவரங்காய், சாயந்தரம் புடலங்காய், அதே மாதிரி புதன்கிழமை இல்லாம விட்டு எடுக்கலாமா, உடனே எடுக்கலாமாங்கண்ணா? தொடர்ந்து எடுத்துடுங்கம்மா. சரிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுர்தீப் தாஸ் ஐயா. அவர் இல்ல. சரிதா கார்த்திகேயன் அம்மா. அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கேள்விகளை அம்மா ஹலோ கேள்விகளை சுருக்கமா தெளிவா கொஞ்சம் கேக்குறேம்மா. ம். கை நீ மாதவிட அப்ப வலி வந்துருது 10 நாளைக்கு முன்னையே சொன்னாங்களா, அதட்டம் வந்துருதுமா. வாயுனால. நீங்க பேசுற தெளிவா கேட்கல எனக்கு. அம்மா சரிதாம்மா, உங்களோட கேள்வி புரியல. வாயு வந்துருமா விட்டு விட்டு வருது. பிரேக் ஆகி வர்றதுனால அது ஹலோ
எனக்கு வாய் குமிஞ்சா நிமிர முடியல, அதான் வலி இருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கீதாமா. வாழ்க வளமுடன்மா. கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ஹஸ்பண்ட்க்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு மேம். அதுக்கு என்ன காய் சாப்பிடலாம் மேம்? யூரிக் ஆசிடும் அதிகமா இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். அம்மாவோட நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அம்மா வந்து இதுல இணைப்புல இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க இணையறாங்களான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அன்பர்களே. வாழ்க வளமுடன். நான் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். கால் பண்ணிட்டு வரேன். நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பூஜாமா ஹோஸ்டல் நீங்க இருக்கீங்க. அலமேல் அம்மாவுக்கு கோவஸ் கொடுங்க. அம்மா ஜாயின் ஆயிட்டாங்களாங்கய்யா? அம்மா லைன்ல வந்துட்டாங்க பாருங்க. ஓகேங்க. கொடுக்குறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கட் ஆச்சு. ஓகேம்மா. அடுத்ததாக சங்கீதாம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஹஸ்பண்ட்க்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குமா? அதுக்கு என்ன காய் எடுக்கலாமா? அதே மாதிரி இதுவும் யூரிக் ஆசிடும் அதிகமா இருக்குமா? அதுக்கு என்ன காய் எடுக்கலாமா? அது கத்திரிக்காயில வந்து நம்ம நிறைய அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நீங்க அந்த கத்திரிக்காய் வந்து எடுத்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் இது வந்து குறையும். அதாவது வந்து புடலங்காவையும் நீங்க சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் விஷயமும் மாறும். ஓகேம்மா. புடலங்காய் ஃபேட்டி லிவருக்கு புடலங்காய் நல்லா கேட்குமாம்மா? மண்டலத்துல வந்து அவங்களுக்கு அங்க தூக்கமின்மை பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். ஃபேட்டி லிவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து. சரிங்களா? இதை கொடுங்க. அப்புறம் வந்து இன்னும் என்னென்னங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த 2 காய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கேட்போம். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். முட்டி வலியா இருக்குமா எங்க தங்கச்சிக்கு. ஊசி எல்லாம் போட்டாங்க, சரியா ஆகலம்மா. அதுக்கு இன்னும் எந்த காய் இருக்கலாமா? அப்பயே சொன்னோம் பாத்தீங்களா, மூட்டி வலி அப்படின்னா உணவை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுங்க. அப்புறமா கொத்தவரங்காயும் தேங்காவும் சேர்த்து சாப்பிட சொல்லுங்க அவங்கள வந்து. கொத்தவரங்காயும் தேங்காய் மட்டுமாமா? தேங்காய் நம்ம கொத்தவரங்காய் மில்க் ஷேக் சொன்னோம் பாத்தீங்களா, கொத்தவரங்காய் ஜூஸ் தேங்காய் பாலையும் சேர்த்து எடுத்துக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுர்தீப் ஐயா.
ஐயா கேட்கலாம். உங்க மைக் வந்து அன்மியூட்ல தான் இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. வாழ்க வளமுடன். சுர்தீப் தாஸ் ஐயா அவர்கள், உங்க மைக்கு ஓப்பன்ல இருக்கு, நீங்க கேள்வி கேட்கலாம். சரி, ஓகே அம்மா. அவரு பேசுறது கேட்கல நமக்கு. அம்மா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்கம்மா. அம்மா, இப்போ நாங்க எங்களை மாதிரி சென்னையில இருக்கிறவங்களாம் எல்லாமே காய்கறிகள் வந்து கெமிக்கல் ரசாயனம் போட்ட காய்கறிகள் தான் கிடைக்குது. அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த கல் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வாஷ் பண்றோம். அதனால அப்படி வாஷ் பண்ணிட்டு பச்சையா நம்ம பயன்படுத்தலாமா? தாராளமா பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு வேற வழி கிடையாது. எல்லாருக்குமே அந்த காய்கறி தான் கிடைக்குது அப்படின்னு சென்னையில மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயுமே அந்த மாதிரி தான் கிடைக்க ஆரம்பிச்சு. இயற்கை காய்கறிகள் கிடைக்குது. அதனுடைய விலை கூடன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அதை கொஞ்சம் தேடி போகணும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து என்னன்னா, வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து மஞ்சளும் உப்பையும் போட்டு வந்து நல்லா அலசிட்டு, இன்னொரு தண்ணியில அலசிட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பயன்படுத்தும் போது அந்த கெமிக்கலுடைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்காது, மாறி. ஓகேம்மா. ஒரு 10-15 நிமிடம் போட்டு வைக்கலாங்களா மஞ்சள்? 20 நிமிடம் வரை வைக்கலாம். சரிங்கம்மா, சரி, ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு அன்பர் இருக்காங்கம்மா. அடுத்ததா உமா மகேஸ்வரி அம்மா, நீங்க கேள்வி கேட்கவா, பாடல் பாடவா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கு கை நரம்புலாம் ஒன் சைடா ரொம்ப வலி இருக்குதுங்கம்மா. அதுக்கு மில்க் ஷேக் பண்ணி குடிக்கிறதாங்கம்மா, இல்ல ஜூஸ் தனியா சாப்பிட்றதாங்கம்மா? நீங்க தனியா ஜூஸா எடுக்கிறது தான் நல்லதுமா. கொத்தவரங்கோட வந்து மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிடுறோம் பாத்தீங்களா? ஆமாங்க. என்னைக்காவது ஒரு நாள், வாரம் ஒரு நாள் வேணா ஜூஸ் எடுத்துக்கலாம். மேக்சிமம் அந்த மில்க் ஷேக்கா சாப்பிடலாம். மத்தபடி வந்து நீங்க ஜூஸா சாப்பிடுறது தான் நல்லது. டெய்லி வெறும் கொத்தவரங்காயம் மட்டும் அடிச்சு சீரக மிளகு போட்டு குடிக்கிறதுங்களா அம்மா? ஆமா ஆமா. எத்தனை நாளைக்கு குடிக்கணுங்கம்மா? ஆமா, ஒரு 11 நாள் எடுங்க. குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு 2 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில வெறும் வயிற்று எடுக்கணுங்களாம்மா, இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுக்கணுமா? காலையில வெறும் வயிற்றுல எடுத்தீங்கன்னா சிறப்பு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வசந்தகுமாரி அம்மா அடுத்ததாக. வசந்தகுமாரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. அம்மா, இப்ப கொத்தவரங்காயும் புடலங்காயும் சொன்னீங்களா, அது வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது கூட எடுக்கலாமாம்மா? அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராதா? வீசிங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா புடலங்காயை வந்து சூப் வச்சு கொடுங்க. வேக வச்சு சூப்பா கொடுங்கம்மா. கொத்தவரங்காயமா? கொத்தவரங்காயை வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். வீசிங் குறைஞ்ச பிறகு எடுக்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா, நன்றி. அப்புறம் இன்னொன்னு, கை நகத்துல வந்து கருப்பா ஆகுது, கை நகம் சுத்தி வலிக்கிறது, அப்படியே கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகெல்லாம் உடையிறது. அது நரம்பு பிரச்சனையா கொத்தவரங்காய்? நீங்க சொன்னீங்கல்ல வீசிங் சொல்லிட்டு, சரிங்களா? அந்த வீசிங், ஆமா, நுரையீரலுக்குரிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு நிமிஷம். வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என் மகளுக்கு தான் அந்த மாதிரி இருக்கு. அதனால இப்ப அவங்களுக்கு இது என்னோட கையில வந்து கருப்பா இருக்கு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை வீசிங் ப்ராப்ளம்லாம். நுரையீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை. 2 ஈரலுமே தான். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் அதுக்குரிய விஷயங்கள். எண்ணெய் உஷ்ணத்தால வரக்கூடிய விஷயம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைகளை வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? உணவுகளை வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்ல தூக்கங்கிறது வேற. நீங்க வந்து புடலங்காயை வந்து எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நன்றி அம்மா. நன்றி. ஓகேங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, நம்ம நிறைவு செய்துக்கலாங்கம்மா. கேள்வி கேட்க அன்பர்கள் அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அம்மா அவங்களே நம்ம மீண்டும் வாழ்த்தி மகிழலாம். கேள்வி நம்முடைய இவ்வளோ நேரமா கேள்விகளுக்கு மிக தெளிவாக நம்ம எவ்வளவுதான் உள்ள அம்மா அவங்க எப்படி சாப்பிடணும்னு முறைகள் எல்லாம் கரெக்டா சொன்னாங்க. எந்த வழிக்கு எப்படி நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தணும். ஆனாலும் மறுபடியும் நம்ம அந்த கேள்விகளையே கேட்டோம். மிக பொறுமையா அவங்க பதில் சொன்னாங்க நமக்கு. அம்மா அவர்களே நம்ம வாழ்த்தி மகிழலாம். ஆமா, ஒரு நிமிஷம். ஹீலர் அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. நீங்க லீவ் ஆயிக்கன்னா லீவ் ஆயிக்கலாங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைமதன் ஐயாவுக்கும் இறை மார்க்கத்தில் உள்ள அனைத்து சகோதர